ஊரே கொண்டாடின ஏஜே இப்ப ஊரே காரி துப்புற நிலைமைக்கு போயாச்சு. பங்களாவில வாழ்ந்த ராஜ வாழ்க்கை இப்ப தெருவுக்கு போயாச்சு. அறுசுவ சாப்பாடு போய் இப்ப களிய திங்க ரெடி ஆயிட்டியே ஏஜே. இன்னும் உனக்கு நிறைய ஷாக் இருக்கு, பாத்துக்கிட்டே இரு. அக்கா அது எப்படி இருக்கீங்க ஏஜே? அந்த ஹாசினி இப்படி பண்ணுவான்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை ஏஜி. ஆமா. நீ கோபத்தின் எச்சம், நான் சாபத்தின் எச்சம், நாம் சேர்ந்தாலே அச்சம், விதி சேர்க்காதோ நீச்சம், நான் அடங்காத மாவனா. ஏஜே டைம் ஆயிடுச்சு, உள்ள போங்க. நீ அறிந்திடும் தேனா உன் உயிர் தொடுவேனா. அபினவ் ஜனார்த்தனன், அபினவ் ஜனார்த்தனன், அபினவ் ஜனார்த்தனன், அபினவ் ஜனார்த்தனன். மைலார்ட், குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் அபினவ் ஜனார்த்தனன் தனது முதல் மனைவியை கொலை செய்திருக்கிறார். அதை மறைத்து வேறு ஒரு பெண்ணை இரண்டாவது திருமணம் செய்திருக்கிறார். கொலை, கொலை மறைத்தல், முதல் மனைவியுடன் விவாகரத்து பெறாமல் இருக்க இரண்டாவது திருமணம் செய்தல், இந்த குற்றங்களுக்காக செக்ஷன் 302B, 201, 294 விதிகளின் படி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கொலை பற்றிய விசாரணைகளுக்காக இவரை 4 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வேண்டும் என கனம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். குற்றம் சாட்டப்பட்டவரை 4 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க இந்த கோர்ட் அனுமதி அளிக்கிறது. ஏய், சீக்கிரம் வாங்க. மாட்டியும் விட்டுட்டு எப்படிதான் வெக்கம் இல்லாம கோர்ட்டுக்கும் வராளுங்களோ. வா.
அக்கா எங்கக்கா ஏஜேவை காணோம்? இங்கதான் இருப்பாரு. ஏய், அங்க பாரு, அந்த வேன்ல தான் இருப்பாரு, போய் பாப்போம். சரி உட்காந்துருக்காரு. பேசுங்க. உங்களுக்கு போய் இப்படி ஆயிடுச்சு ஏஜே. உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? நாங்க 2 பேரும் கவலையில சாப்பிட கூட இல்ல. நீங்க வெளிய வர்றதுக்காக மண் சோறு சாப்பிட்டு வேண்ட போறோம். உங்களுக்காக நாங்க வேல் குத்திக்க போறோம், தீ மிதிக்க போறோம். ரொம்ப நன்றிமா. எனக்காக இவ்வளவு அக்கறைப்படுறீங்களே, நீங்க எல்லாம் யாருமா? ஏய், யார் இது? ஐயோ, நீங்க வேல் குத்த வேண்டாம், நல்ல வக்கீலா பார்த்து என்ன ஜாமீன்ல எடுங்கம்மா. அக்கா ஆள் மாறிடுச்சு. நம்ம ஏஜே எங்கக்கா? அதான் எனக்கும் தெரியல. ஐயோ, அங்க இருக்காரு. போலாம், வா வா வா. அப்புறம் ஹோட்டல் மேனேஜர் கிட்ட சொல்லி கொஞ்ச நாள் அவரே எல்லாத்தையும். ஏய், எங்கடி போனீங்க 2 பேரும்? அது கவலைப்படாதீங்க ஏஜே, எல்லா பிரச்சனையும் தீரும். நீங்க வெளியே கண்டிப்பா வருவீங்க. அந்த ஹாசினி எவ்வளவு பிளான் பண்ணாலும் அதை மீறி நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க பிரவளியத்தைய கொலை பண்ணல. அந்த விக்ரமும் ஹாசினியும் கூட்டு சேர்ந்து உங்களை காலி பண்ண பாக்குறாங்க. என்னை யாராலையும் காலி பண்ண முடியாது. எனக்கு எதிராக சதி பண்ணவங்கள நான் சும்மா விட மாட்டேன். நம்ம குடும்பத்துல இப்படிலாம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. நம்ம எப்படியெல்லாம் சந்தோஷமா இருந்தோம். அந்த ஹாசினி கருணாகும் மாதிரி வீட்டுக்குள்ள வந்து நம்ம நிம்மதியெல்லாம் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டா. எனக்கு என்னவோ உங்களை கடத்தினது கூட அவளோட வேலையை தான் இருக்கும்னு தோணுது. ஆமா ஆமா, பணத்துக்காக ஹாசினி எதை வேணாலும் செய்வா. என் கூடவே இருந்து பிரபலியோட போன்ல இருந்து அந்த வீடியோ எடுத்து அந்த விக்ரம கொடுத்திருக்கா ராட்சசி. விடுங்க ஏஜே, அதான் எல்லாம் அம்பலம் ஆயிடுச்சே. இனிமே நம்ம ஜாக்கிரதையா இருந்துக்கலாம். சாப்பிட்டீங்களா ஏஜே? உங்களை விட்டுட்டு எங்களால சாப்பிட கூட முடியல. பாருங்க, சரியா மேக்கப் கூட பண்ண முடியல. ஏய், நேத்துல இருந்து நாங்க தூங்கவே இல்ல. உங்களை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தோம். நீங்க இல்லாம வீடே வெறிச்சோடி போயிடுச்சு. எங்க மேலயும் ஏதாவது ஒரு கேஸ போட சொல்லுங்க. நாங்களும் உங்க கூடயே ஜெயிலுக்கு வந்துடுறோம். அடி பாவீங்களா, இப்படி போய் பேசுறீங்களே. ஹிட்லர் ஜெயிலுக்கு போறதுக்கு நீங்களே சதி செஞ்சுட்டு இப்ப அவர்கிட்டயே நல்லவங்க மாதிரி நடிச்சு ஏமாத்துறீங்களா? ஏஜே டைம் ஆயிடுச்சு, புறப்படுங்க. ஒரே நிமிஷம், முக்கியமான விஷயம் பேசிட்டு வந்துடுறேன். ஒரே நிமிஷம். சீக்கிரம் பேசி முடிங்க. ஓகே ஏஜே, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். விக்ரம ஹாசினியும் சேர்ந்து என்னோட ரெப்புடேஷனை காலி பண்றதுக்கு பெருசா ஒன்று பிளான் பண்ணிருக்காங்க. அப்போ நம்மளும் ஒரு பெரிய லாயர் கிட்ட போனாதான் உண்டு. ஏகே நட்ராஜன் ரொம்ப ஃபேமஸான லாயர் ஒருத்தர் இருக்காரு, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அவர்கிட்ட போய் இந்த கேஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் சொல்லிடுங்க. அவர் மட்டும் இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டாருன்னா நம்மளை யாராலையும் ஜெயிக்க முடியாது. சரி ஏஜே, நாங்க பாத்துக்கிறோம். அண்ட் யாரும் என்னை பத்தி கவலைப்படாதீங்க, என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். அம்மா தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சமாதானப்படுத்துங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இவ மட்டும் என்ன பார்க்க வரக்கூடாது.
அவளோட நிழல் கூட என் மேல படக்கூடாது. அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. கண்டிப்பா. ஓகே. நீங்க கவலைப்படாதீங்க ஏஜே, நாங்க பாத்துக்கிறோம். ஏஜே டைம் ஆயிடுச்சு, வண்டியில ஏறுங்க. போலாம். கான்ஸ்டபிள் வாங்க, வண்டி எடுங்க, ஏறுங்க. அதான் ஏஜி உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொன்னார்ல, அப்புறம் எதுக்கு நீங்க வெக்கமே இல்லாம வர? 1000 திட்டினாலும் அவர் ஏன் புருஷன். நான் வருவேன் போவேன். அத கேட்க நீங்க யாரு? இங்க எதுக்காக வந்தீங்க? என்ன திமிர் இருந்தா பண்றதையும் பண்ணிட்டு எங்களையே கேள்வி கேப்ப? ஏஜேவ நீதான் மாட்டி விட்ட. அப்புறம் எதுக்காக அவர் பின்னாடியே வர? அவருக்கு தூக்கு தண்டனை கிடைக்குதா இல்ல ஆயுள் தண்டனை கிடைக்குதான்னு பார்த்து ரசிக்க வந்திருக்கியா? அந்த அல்ப புத்தி உங்களுக்கு தான். அவருக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் அதுக்கு நீங்க தான் காரணம். ஏய், என்ன உனக்கு வாய் நீளுது? நாங்க ஏஜே மேல பாசமா இருக்கிறவங்க, உன்ன மாதிரி வேஷம் போடுறவங்க இல்ல. ஏஜேக்கு எந்த தண்டனையும் கிடைக்காம இருக்கிறதுக்கு அவரை ஜெயில இருந்து வெளியே எடுக்க வந்திருக்கோம். ஹிட்லரை நீங்களே ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இப்ப வெளியே கொண்டு வர மாதிரி நடிக்கிறீங்களா? அந்த வீடியோ எவிடன்ஸ் விக்ரம் கிட்ட கொடுத்தது நீங்க தானே? நீங்கெல்லாம் நம்பியாரோட ஃபீமேல் வெர்ஷன்னு அந்த விக்ரமோட கூடி கொளாவும் போதே எனக்கு நல்லா தெரியும். தெளிவா பிளான் போட்டு ஹிட்லரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி இங்க வந்து சீன் போடுறீங்களா? சி, பாவுண்டி அவரு உங்களை போய் நல்லவங்கன்னு நம்புறாரு. அவரு போட்ட சாப்பாட்டை தின்னுட்டு இப்ப அவருக்கே துரோகம் பண்றீங்களே, இது நியாயமா? ஏய் வாயை மூடு. என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? நாங்க ஏன் அவருக்கு துரோகம் பண்ணணும்? அவர் எங்க மாமனார். அதான் அவரை மாமியார் வீட்டுக்கு அனுப்பிட்டீங்களே, நாங்க ஏன் அவரை அனுப்பணும்? அதை தாண்டி கண்டுபிடிக்க போறேன். எதுக்கு நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு நல்ல பாம்பா மாறி அவரை குத்துறீங்கன்னு நான் கண்டுபிடிச்சே தீர்வேன். நான் சூழ்நிலையால தான் பொண்டாட்டியா நடிக்க வந்தேன். ஆனா நீங்க எதுக்கு ஹிட்லர் கிட்ட மருமகள்களா நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். நான் எரிச்ச அந்த மொபைல் மெமரி கார்டை நீங்க தான் எடுத்து போலீஸ் கிட்ட கொடுத்துருக்கணும், சரியா? உங்களால தான் ஹிட்லர் ஜெயிலுக்கு போயிருக்காரு. இந்த சதிக்கு பின்னால நீங்க இருக்கீங்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அது என்னங்கறத நான் கண்டுபிடிப்பேன். ஹிட்லர் கொலை பண்ணலன்னு நான் நிரூபிப்பேன். நான் அவரை மாட்டி விடலங்கிறத இந்த ஊருக்கே சொல்லுவேன். அப்போ ஹிட்லர் என்ன புரிஞ்சுப்பாரு. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் ஜெயில இருப்பீங்க. ஐயோ அக்கா, என்னக்கா இவ இப்படி சொல்லிட்டு போறா? நம்மள வேற ஜெயில போட போறேன்னு போறா. ஐயோ, அப்ப நம்ம மாட்டிக்குவோமா? பயப்படாதீங்க, ஏஜேக்கு எதிரான ஆதாரம் தெளிவா நம்ம கிட்ட இருக்கு. அவருக்கு தண்டனை கிடைச்சே தீரும். தான் குற்றவாளி ஆனதுக்கு ஹாசினி தான் காரணம்னு அவர் நினைக்கிற வரைக்கும் நம்ம காட்டுல மழைதான். ஹாசினி ஏதோ குருட்டு தைரியத்துல மிரட்டிட்டு போறா. அவளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஐயோ அக்கா, அவ சவால் விட்டா ஜெயிச்சிருவாக்கா. ஆனா இந்த தடவை அது நடக்காது. அவ வசமா சிக்கியிருக்கா. இனி ஏஜே அவளை மன்னிக்கவே மாட்டாரு. முதல்ல நீங்க தைரியமா இருங்க. எது நடந்தாலும் நமக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கணும், ஓகேவா? ஓகேக்கா, டன்.
யோ அங்க போய் நில்லு. என்ன சார் நல்லா இருக்கீங்க? அதான் அந்த ஏஜேவை போலீஸ் காவல் எடுத்தாச்சா? நீங்க நினைச்ச மாதிரி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். அப்படிலாம் அவனை சாதாரணமா எடை போடாதீங்க. அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எல்லா மட்டத்திலையும் ஆள் வச்சிருப்பான். அவன் தப்பிச்சிருவானோன்னு தான் எனக்கு யோசனையா இருக்கு. சார் கவலைப்படாதீங்க. ப்ரொஃபஷனல் கிரிமினலே என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இவெல்லாம் அமுல் பேபி சார். ஒரு மிரட்டுனா மொத்தத்தையும் கக்கிடுவான். அசால்ட்டா இருக்காதீங்க சார். போலீஸ் கஸ்டடியில 4 நாள் தான். அதுக்கு மேல ஜட்ஜ் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க மாட்டார். அதுக்கப்புறம் அவன் எப்படியாவது ஜாமீன் வாங்கிடுவான். அது நமக்கு மேலும் சிக்கலாயிடும். கஷ்டப்பட்டு இந்த ஆதாரத்தை வாங்கி கொடுத்துருக்கேன். இதை மட்டும் வச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி தர முடியாது. அவனோட வாக்கு மூலம் ரொம்ப முக்கியம். அவன் தான் கொலை பண்ணன்றதை ஒத்துக்கணும். சார் அதான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குல்ல, ஒத்துப்பா சார். ஒத்துக்கலனா நீங்க ஒத்துக்க வைக்கணும் சார். ஆமா, ஒண்ணு கொலை நான் தான் செஞ்சேன்னு அவன் வாயால ஒத்துக்கணும். இல்ல உங்க தடி அடியால அவன் வாயிலிருந்து வர வைக்கணும். பண்ணிடலாம் சார். ஆனா அது வந்து சார், உங்களை எப்படி கவனிச்சுக்கணுமோ நான் அப்படி கவனிச்சுக்கிறேன். அப்போ ஓகே சார். அப்போ ஓகே பண்ணிடலாம் சார். உரிக்கிற உரியில அந்த ஏஜே நான் தான் கொலைகாரன்னு அவனே ஒத்துப்பான் சார். கவலை விடுங்க சார். ஏஜே என் தங்கச்சியை கொலை பண்ணிட்டு இவ்வளவு நாள் சிக்காம சுதந்திரமா சுத்திட்டு இருந்தான். எப்படியோ போராடி அவனை உள்ள உட்கார வச்சிருக்கேன். இனி அவன் வெளியில வரவே கூடாது. அப்படியே தூக்கு மேடைக்கு போயிடணும். அவனை வெளியில விட்டோம் அவ்வளவுதான். அவனுக்கு இருக்கிற செல்வாக்க பயன்படுத்தி தப்பிச்சிருவான். நான் தப்பிக்க விட மாட்டேன் சார். பிரவலியோட சாவுக்கு அவன் பதில் சொல்லியே ஆகணும். அவன் இல்லீகலா என் தங்கச்சியோட உயிரை எடுத்தான். நாம அவன் உயிரை லீகலா எடுப்போம். அப்போதான் பிரவலியோட ஆத்மா சாந்தி அடையும். சீக்கிரம் அவன்கிட்ட என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏஜே தான் கொலைகாரன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் வரேன் சார். தன்முவா பண்ணிடு. ஃபைனலா கேக்குறேன், ஒழுங்க உண்மையை சொல்றியா இல்லையா? நான் ஆரம்பத்துல இருந்து உண்மையா தான் சொல்றேன். நான் யாரையும் கொலை பண்ணல. யோ அவன் அடிங்க. சொல்றா உண்மையை சொல்றானா? சொல்றா சொல்லு சொல்லு. மனைவி எங்கடா பண்ண? உண்மையை சொல்லு. சொல்ல புரியல இல்லையா? எதுக்கு அவன் பொண்டாட்டி கொலை எது கொலை பண்ணாங்க? பொண்டாட்டிக்கு என்ன தகராறு? ஏய் சொல்லு. ஒழுங்க உண்மையை சொல்லு. எதுக்காக கொலை பண்ண? யோ நிறுத்துங்க. சொல்லு, எப்படி கொலை பண்ண? நான் கொலை பண்ணல. யோ அடிங்க அவன. சொல்றா சொல்லு சொல்லு. பதில் சொல்லு. நிறுத்தியா? எவ்வளவு அடிச்சாலும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். அவன் சட்டையை கழட்டு. ரத்தம் அவன் தோல்ல பிதுங்கி வர்றது தெரிஞ்சாதான் உண்மையை சொல்லுவான். சட்டையை கழட்டு. சார் நான் யாரையும் கொலை பண்ணல சார். சார் ஏன் சார் இப்படி எல்லாம் பண்றீங்க? நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சார். நான் யாரையும் கொலை பண்ணல சார். யோ இப்ப அடிங்க. சொல்லு